Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் we'll just look at the important articles because மீதி டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரிக்கரிங் டாபிக்ஸாக இருக்குது, இல்லைனா பொலிட்டிக்கல் ஓரியன்ட் டாபிக்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். த கவர்மெண்ட்ஸ் மஸ்ட் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர்ஃபன்ட் பை COVID-19. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது COVID-19 வந்து அஃபெக்ட் ஆகி பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களோ இல்லை ரெண்டு பேரண்ட்ஸுமே இறந்துட்டாங்க அப்படின்னா those children are becoming really orphaned. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்கணும். அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு வழி இருந்தாலுமே அடாப்ஷனுக்கு என்னென்ன திங்ஸ் ஆர் தேர், பீப்புள் ஷுட் பி மேட் அவேர் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் அடாப்ஷன், யாரெல்லாம் அடாப்ட் பண்ணலாம், அடாப்ட் பண்றவங்கள எப்படி செக் பண்ணுவாங்க, வாட் இஸ் த சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி ஆர் காரா விச் இஸ் த மெயின் ஏஜென்ட் ஃபார் இன்டர் அண்ட் இன்ட்ரா கண்ட்ரி அடாப்ஷன். இது எல்லாத்துமே இட் ஷுட் பி மேட் அவேர் டு ஆல் த பீப்புள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் there is a lot of probability or danger of children falling victims to traffickers, human trafficking. adu especially if it is a girl child who is orphaned by the death of the parents அப்படின்னா they are very vulnerable to the trafficking. அந்த மாதிரி இருக்கும்போது அடாப்ஷன் அப்படிங்கிற பேர்ல நடக்கிற டிராஃபிக்கிங்லாம் எப்படி இருக்கு, அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாமும் யோசிக்கணும். இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2004 சுனாமி அப்போ many people lost their lives. அதுலயுமே இந்த மாதிரி ஆர்ஃபன்டு சில்ட்ரன் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல இந்த மாதிரி ஆர்ஃபன் சில்ட்ரனை நம்ம ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து அடாப்ஷன் ரூல்ஸை பயங்கரமாவே ரிலாக்ஸ் பண்ணாங்க. எனிபடி கேன் அடாப்ட், வேற கண்ட்ரில இருந்து வந்து கூட இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன சில்ட்ரனா அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லிபரலைஸ் பண்ணதுனால வாட் ஹேப்பன் வாஸ், நமக்கு அது சைல்ட் டிராஃபிக்கிங்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிடுச்சு, இல்லைனா அதோட ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா இது போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம இதை உணர்ந்தோம். அந்த மாதிரி இன்னொரு தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we have to be very cautious அப்படிங்கிறத சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர் ஆஸ்கிங் ஆல் அத்தாரிட்டிஸ் டு prevent illegal adoption and fund collection in the names of affected children came in response to this. So இப்போ எப்படி இந்த கார்கில் நிதின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மணி கலெக்ட் பண்ணி பர்சனல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபண்ட் கலெக்ஷனும் நடக்கக்கூடாது, இல்லீகல் அடாப்ஷனும் நடக்கக்கூடாது. தீஸ் சில்ட்ரன் ஷுட் நாட் ஃபால் ப்ரே டு த டிராஃபிக்கர்ஸ் அப்படிங்கிறதும் இதில் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீசெண்டாக இப்போ நடந்த G7 மீட் என்ன அப்படின்றத நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி வாட் ஆர் த நேஷன்ஸ் இன் G7? GJ ஃபேப்ரிக். ஓகே, இதெல்லாம் தான் G8 கண்ட்ரீஸாக இருந்தது. தென் ரஷ்யா கேம் அவுட் ஆஃப் இட். ரஷ்யா வந்து அந்த கிரிமியன் அனெக்சேஷனுக்காக இட் வாஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் இட்ஸ். ஜெர்மனி, ஜப்பான், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, UK, அப்புறம் China and Italy. Okay, all these 7 countries make up the G7 countries. So what did these countries talk அப்படிங்கறதா இந்த ஆர்டிக்கலோட gist. They stressed that as a part of efforts to secure a safe and prosperous future for all, they would strongly back the broader efforts underway through G20 and OECD. OECDங்கிறது very developed countries to address the tax challenges arising from globalization and digitalization of the economy. இதுதான் இவங்களோட மெயின் ப்ராமிஸாக இருந்தது. அதே மாதிரி one of the important thing the OECD countries are spearheading is inclusive framework on base erosion and profit shifting. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் தான் அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த கண்ட்ரி இந்தியாவோட டாக்ஸ் நார்ம்ஸை வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? அப்படி இல்லாமல் அந்த அந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் எங்கே வந்து டேக்ஸ், இப்போ இந்தியாவில் வந்து டேக்ஸ் ஒரு 30% வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் டேக்ஸ் 5% தான் அப்படின்னா எங்களுக்கு ஆக்சுவலாக ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த கண்ட்ரியில் தான், அதனால நாங்கள் அங்கே டேக்ஸ் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து என்ன சொல்றது, ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கு, அந்த கண்ட்ரியில தான் ரொம்ப அதிகமாக இருக்கு, இந்த மாதிரி ஃபேக்காக கணக்கு காட்டுறது. இதுதான் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டை இங்கேன்னு காட்டாம எந்த கண்ட்ரியில் ப்ராஃபிட் டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கண்ட்ரியில தான் அதிக ப்ராஃபிட் வந்ததுன்னு காட்டுறது. இந்த மாதிரி பண்றதெல்லாம் தான் இந்த பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங். மெனி MNCs ஆர் டூயிங் திஸ். இதுக்காக வாட் வி ஹேவ் டு டூ அப்படிங்கிறத இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ரிலேட்டட் நியூஸ் இதில் என்னன்னா, இந்தியா இஸ் எஸ்டிமேட்டட் டு பி லூசிங் மோர் தேன் 10 billion
in revenue each year due to global tax abuse by MNCs, according to the Tax Justice Network. One of the more than 90 countries that have joined the Base Erosion and Profit Shifting Framework. A wider agreement at next month meeting of G20 finance minister. G20 la India is present. G7 la only very developed countries will be present. And central bank governors could have far reaching implications. India ku idu evlo relevant அப்படிங்கறத சொல்றாங்க. It can benefit for the levy of taxes on MNCs including technology and internet economy giants which have taken advantage of loopholes in the global tax system. அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. Moving on to the next one, the murky space of social audio. இதில் கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஆப் என்னன்னா, இது நமக்கு இதில் ரொம்ப டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் டிஜிட்டல் ப்ரைவசி இல்லைனா ப்ரைவசிக்கு வி ஹாவ் அ ஜட்மெண்ட் விச் இஸ் KS புட்டஸ்வாமி கேஸ். ஓகே, அது இல்லாமல் இந்தியா லேக்ஸ் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா. அதாவது ப்ரைவசி, இங்கே கலெக்ட் பண்ணுற டேட்டாவை வந்து இந்தியாவில் ஏதோ ஸ்டோர் பண்ணும், அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ் கம்பேர்ட் டு யூரோப்லாம் ஒன்றுமே இல்லை இந்தியாவில். Therefore, users are far more susceptible to data breaches and privacy violation. Recently, the central government and WhatsApp are locked in a legal battle over information technology and digital media ethics rules 2021. அதாவது the government இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸில் if government is saying some post or some news is inappropriate, that news should be taken down அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் வாட்ஸ்ஆப்புக்கும் நடுவில் அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் ட்விட்டருக்கும் நடுவுலேயே நிறைய லீகல் பேட்டில் இருக்குது. வாட்ஸ்ஆப் இஸ் end-to-end encryption. What the government is asking is, இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் விஷயமா நாங்கள் ஏதாவது என்கொயரி பண்ணோம் அப்படின்னா you should make sure that is available to us அப்படின்றது கேட்குறாங்க. வாட்ஸ்ஆப் வந்து end-to-end encryption இருக்குது, நாங்கள் ப்ரைவசிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோங்கிறதுனால தான் முக்கியமாக எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸே வராங்க, அதை ப்ரீச் பண்ணுற மாதிரி எங்களால் பண்ண முடியாதுங்கிறது வாட்ஸ்ஆப்போட ஸ்டாண்ட். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லேக் ஆஃப் end-to-end encryption in Clubhouse could thus make it an easy tool for government surveillance. இது வந்து ஒரு சைனா ஆப்பு. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. முன்னாடியெல்லாம் சேட் ரூம்ஸில் டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இப்போ அதுக்கு பதிலாக ஆடியோ அனுப்பணும். அவ்வளோதான் இந்த கிளப் ஹவுஸில் இருக்க டிஃப்ரென்ஸே. So there is no mechanism to control who can follow whom, which will further affects privacy and contributes to harassment culture. இது கிளப் ஹவுஸ்ன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறைய ஆப்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. So we have to make sure that it is not affected, privacy is not affected அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். ஓகே, moving on to the next one. This is one of the important articles. South Asia's healthcare burden என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ கேசஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. The virus has swept through Nepal while Sri Lanka has added as many as 78,000 cases. Pakistan crossed over 200 daily deaths, etc. So South Asia ஃபுல்லாகவுமே affected, including Sri Lanka, Nepal, Bangladesh, etc. But Bhutan is the only exception with only 1 death and 1,724 cases so far. The country's success stems from a well-funded and prepared public healthcare system with stringent measures, responsible citizenship and accountable government. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து என்ன சொல்ற ரெசிபி ஃபார் அ ப்ராப்பர் கவர்மெண்ட், இல்லைனா ப்ராப்பர் ரன்னிங் அ கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். முதல்ல ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் இருக்கணும். ஓகே, சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம ஊர் மாதிரி மாஸ்க் எதுக்கு நான் போடணும், நீ யார் என்ன போட சொல்கிறதுக்கு, அப்புறம் லாக்டவுனில் வெளியில் போனால் போலீஸையே திட்டுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிட்டிசன்ஷிப்பும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். கவர்மெண்ட்டுமே அக்கௌண்டபிளாக இருக்கும். ஏதாவது நீங்கள் எங்களை ஓட்டு போட்டு வர வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீல் பி ட்ரூ டு த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டும் இருக்கணும். இதுதான் முக்கியமான ரீசன் ஒய் பூட்டான் ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கர்ப்டு திஸ் பேண்டமிக் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நமக்கு மெயின்ஸில் ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம இது கேஸ் ஸ்டடி மாதிரி கூட எழுதலாம். as bodies piled up, overcrowded crematoriums, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. முக்கியமாக இந்தியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்ட்ஸ் லைக் மேரேஜ், எவ்வளோ சொன்னாலும் கேட்காம நிறைய பேர் கேதர் ஆகிறது, ஃப்ரெஜைல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெக்லெக்டட் ஃபார் டிகேட்ஸ். பல வருஷமாக இன்னமுமே ஸ்டார்டிங்லலாம் பிபிஇ கிட்ஸ்னா என்ன, நாங்கள் இதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு கூட நிறைய டாக்டர்ஸ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இது இருக்குது. சிட்டிசன்ஸ் நாட் ஃபாலோயிங் ஹெல்த் ப்ரோட்டோகால்ஸ், லொஜிஸ்டிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா. வாட் எக்ஸார்பேட்டட் த சிச்சுவேஷன் வாஸ் சப்பார், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, எவ்வளோ தேவையோ அதை விட இல்லாமல் ரொம்ப சுமாரான பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் ரன்னிங் ஆன் அ மியர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் 1% ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியில் ஒரு 1 or 1.2% தான் ஹெல்த் கேருக்கு நம்ம ஸ்பெண்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம்.
public healthcare sector has been operating at a pitiful 0.08 doctors per 1000 people. அதாவது 1000 பேருக்கு 0.08 டாக்டர்ஸ். அதாவது 1,00,000 பேர், இன்னும் 2 0 ஆட் பண்ணீங்கன்னா 1,00,000 பேருக்கு 8 டாக்டர் இருக்காங்க, அவ்வளவுதான். ஃபாலிங் மிசரபிளி பிலோ த வேர்ல்டு ஹெல்த் கேர் ஸ்டாண்டர்ட்ஸ். 1000 பேருக்கு ஒருத்தவங்க இருக்கணும், 1,00,000 பேருக்கு 100 டாக்டர்ஸ் இருக்கணும். ஓகேயா? அப்படி இல்லை அப்படிங்கிறத விட 8 பேர் தான் இருக்காங்க. 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேர் தான் இருக்காங்க இந்தியாவில். இந்தியா ஹேஸ் ஒன்லி half a bed available for every 1000 people. 10,000 பேருக்கு ஒருத்தருக்கு அவைலபிளாக இருக்குது பெட். இந்த ரேஷியோவில் சொல்லலாம். விச் இஸ் டெஃபிஷியன்ட் ஃபிகர் ஈவன் ஃபார் நார்மல் டேஸ். அதுவும் கொரோனா டைமில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸு, ஸோ மெனி பீப்புள் ஆர் கெட்டிங் சிக். ஸோ நம்மளால பெட் டு பேஷண்ட் ரேஷியோவும் இல்லை, டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோவும் இல்லை. பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஃபேர் நோ பெட்டர் வித் பெட் டு பேஷண்ட் ரேஷியோ ஆஃப் 0.8, 0.6. பாகிஸ்தானில் 1 lakhக்கு 6 பேருக்கு பெட் இருக்கு, பங்களாதேஷில் 8 பேருக்கு இருக்கு, அவ்வளவுதான். அண்ட் டாக்டர் அவைலபிலிட்டி ஆஃப் லெஸ் தேன் 1 every 1000 people. கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் நாட் சர்பாஸ் 15% to 20% ஆஃப் த டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் இந்தியா. ஆனால் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் திஸ் ஃபிகர் ஸ்டாண்ட்ஸ் at 62%, 73% and 56.24%. இந்த அளவுக்கு இருக்கு இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவில் 62, பாகிஸ்தானில் 73, பங்களாதேஷில் 56. ரூரல் இந்தியா அதுவும் முக்கியமாக பயங்கர என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இப்போ கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்களை போய் பார்த்துக்க கூட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸே இல்லை. நியூமரஸ் டிஸ்ட்ரெஸிங் ரிப்போர்ட்ஸ் ஹவ் எமர்ஜ்ட் இன் த மீடியா ஃப்ரம் பேஷண்ட்ஸ் பீயிங் ட்ரீட்டட் ஆன் த ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர் பிகாஸ் லேக் ஆஃப் பெட்ஸ், சம் வாக்கிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல் டு கெட் இன் டு ஒன் ஹாஸ்பிட்டல், லெட் அலோன் வித் ஆக்சிஜன், ட்ரக் சப்ளைஸ் அண்ட் மெனி being left to resort to homemade concoctions and local quacks. அதாவது என்ன சொல்றது, ஏதாவது சாறு சாப்பிடுறது அந்த மாதிரி வெறும் அதையே நம்பி இருக்குது ஹாஸ்பிட்டல் போகாம. பிகாஸ் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஏன்னா அது பக்கத்துல இருக்காது. ஸோ ஆக்சசிபிளா இல்லை, அஃபோர்டபுளா இல்லை, அவைலபிளாகவும் இல்லை. Hundreds of healthcare workers have succumbed to COVID-19, unable to seek a bed in very hospitals they serve. அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த டாக்டர்ஸ் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கே அங்கே பெட் இல்லை. வைல் இந்தியா ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் 3rd largest military expenditure, ஹெல்த் பட்ஜெட் இஸ் த 4th lowest. வேர்ல்ட் லெவலில் பார்த்தோம்னா திஸ் இஸ் த 4th lowest. நம்ம கீழே இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. இன் பாகிஸ்தான், ஈவன் அமிட்ஸ் த பேண்டமிக், த டிஃபென்ஸ் பட்ஜெட் வாஸ் இன்க்ரீஸ்ட் பை 12% to 7.85 billion, while the spending on health was around 151 million. Therefore, not too far is Bangladesh also. Decades of underfunding culminated in a crumbling public healthcare system, pushing people to opt for private medical care. So, இப்பதான் என்ன ஆகும், out of the pocket expenditure அதிகமாயிடும். Major public sector investments by the big 3 of South Asia, that is India, Pakistan, Bangladesh, are towards infrastructure and defense, with health taking a backseat. அதாவது இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இல்லை டிஃபென்ஸ் பில்டிங், மிலிட்ரி ஸ்பெண்டிங், இதில் தான் இருக்கு. Chronically low state of human development indicators in the three countries. So obviously LHS equal to RHS தான் ஆகணும். So health expenditure, education இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாம மிலிட்ரியில வேர்ல்டுல இருக்க 195 countries plus, ஓகே, அவ்வளோ கண்ட்ரீஸ்ல we are in the 3rd place. ஆனால் ஹெல்த்தில் we are from the 4th lowest. இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. It will help you in your mains answers. South Asia can take lessons in pragmatic healthcare policy from Southeast Asia, which has prioritized investments in healthcare system while broadening equitable access through universal health coverage. Vietnam's preventive measure followed on investments in disease surveillance, emergency response, to even countries like Laos, Cambodia, etc. So, மொத்த சவுத் ஏஷியாவும் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. Though the Indian government in this year's budget highlighted increase of 137% in health and well-being expenditure, closer look reveals mismatch between facts and figures. அதாவது இவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோன்னு சொல்றாங்க, ஆனால் ரியாலிட்டியில அது இன்னும் அவ்வளோ அலாட் ஆகல. South Asian countries must step up investment in their public healthcare sectors to make them sustainable, up to date, pro-poor. Most importantly, it should not turn its back on citizens. அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முடியலன்னு வந்து சேர்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா, இல்லை இங்கே பெட் இல்லை, நீங்கள் வீட்லேயே போய் குவாரண்டைன் ஆயிக்குங்க, அந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி which all the things that will let down the citizens, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. Given the high chances of another wave or even impending crisis of climate change, stopgap measures ought to be replaced by well thought out
சொல்யூஷன். ஸ்டாப் கேப் மெஷர்ஸ்னால் இப்போதைக்கு இதை பண்ணலாம் அந்த மாதிரி டெம்பரரி சொல்யூஷன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக லாங் டேர்முக்கு என்ன தேவை, ஹெல்த்துக்கு நிறைய பட்ஜெட் வேணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பெட் பத்தலையா, அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்கணும். அண்ட் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் ஹீலிங். Okay, so this article from the perspective of UPSC was very important. So read this article again. Moving on to the next one, the hospital's misplaced priorities. இதுவுமே ரொம்ப political undertones இருக்க article. And then Gandhi's response to Viceroy. Just have a read at this article. This might be useful for you. நமக்கு mains answers எழுதுறதுக்கு அதுக்கெல்லாம் this can be useful. Okay, this the whole point of studying this editorial and OpenNet page is to enrich your vocabulary. Okay, so என்னதான் நான் explain பண்ணாலுமே you try download this highlighted PDF from our blog. The link will be given in the description box. Read this again, reread it if you don't understand, and then என்ன சொல்றது, then pass on to the issue. அதிலிருந்து நோட்ஸ் எடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் this will surely enrich your vocabulary. We need points, ready-made points நமக்கு இருந்தால் தான் நம்மளால மெயின்ஸ் ஆன்சர் கண்டினியூஸாக எழுத முடியும். ஓகே, so that's all for today's news. I hope the session was useful. Thank you. Tune in tomorrow for tomorrow's news. Thank you.